நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நாம இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபிஆர் டேம் பக்கம் தான் இருக்கும். சரி வாங்க நம்ம மல்லிசிரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் நச்சு 4 இது செருப்பட்டி அடிக்காத குறையா அப்படியே சும்மா சாணியில் முக்கி நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சிலே அடிச்சிட்டாங்க பேச்சால். என்னடா பண்ணாங்க எதிராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் படிப்பு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது உங்கள் மல்லியம்மாவால் தான். மல்லியம்மாவை நம்பி போனால் இப்போ நடுத்தேலும் நின்றுக்கிற பாத்தியா வெண்பா, நீயும் அப்பா என் பேச்சை கேட்டு என் கூட இருந்திருந்தா இந்நேரம் உங்களை நான் எந்த அளவுக்கு கூட்டின்னு போயிருப்பேன். அத்தை நீங்கள் பேசுறது எல்லாமே புரியுது, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மட்டமானவன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். படிப்பு எல்லாமே என்னோட இங்கே தான் இருக்குது, நான் போகிற ஸ்கூல் இல்லை, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிற பிள்ளை எங்கே போனாலும் படிக்கும், அதனால் நான் எங்கே போனாலும் படிச்சுப்பேன். அதை தவிர நீ அதை எடுத்து காசு கட்டி நான் இந்த இடத்துல படித்தாதான் நான் அப்படியே சும்மா பெரிய ஆளாகும்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் நச்சுன்னு சொன்னாலும் நச்சுன்னு தலையில் அடித்த மாதிரி ஒரு பக்கம் ஒரே விடையாக சொல்லி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாதுடா, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போயிட்டு ராஜேஸ்வரி அங்கேருந்து சைலண்ட்டாக போவோமா ஊர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி போயின்னு இருக்கா. ரஞ்சிதம் ஃபோன் பண்ணுறா, எங்கே இருக்கீங்க, பெரிய பிரச்சனை நம்மளுக்கு தலை போகிற பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல, எதனா ஒன்று தெளிவாக சொல்கிறேன், நீ எப்போ பார்த்தாலும் அறகுறையாகவே பேசி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கேள்வி என்ன பதில்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்க அந்த சமயத்தில் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் முறியடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு தலையெல்லாம் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நடந்ததாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொத்தெல்லாம் அவர்கிட்டருந்து பறிச்சிங்களா, அது எல்லாமே டாக்குமெண்ட்ரி எல்லாமே ஒரு பக்கம் ஃபேக்கு, இதுக்கு மேலே அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐயா இருக்கிறவர் அவரோட ஃப்ரெண்டு ஐஜி, அவரோட ஃப்ரெண்டு இப்போ ஐஜி கிட்ட தான் போயிருக்காரு. அவர்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பத்திரத்தை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அந்த சொத்தை விற்கவும் முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது விஜய், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நினச்சதும் விற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்களா, அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது வம்பா போச்சு, என்னதான் இப்போ பண்ணுறது ஏதுதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் விஜய் முழிச்சுன்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் போயிட்டு அந்த சொத்தெல்லாம் உங்களுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப பெறலாம். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது, ஏன்னா அது எல்லாமே உங்களுது விஜய். இதுக்கு மேலே நீங்கள் ஏமாற வேணாம், இப்பயாவது போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. சரி நேரம் விட்டு நேரம் கடந்து போகலாம், அப்போ தான் அவங்களுக்கோட அனுபவித்த மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்கும். அடுத்த செகண்டே அது அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் அந்த வழியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. என்னடா சொல்கிற, இப்படியெல்லாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்குள்ளே இவ்வளோ ஒரு வெறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பெயர் வெறி இல்லைங்க, அதுக்கு பெயர் கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பார். ஆனால் அது ஒரே செகண்டில் இது எல்லாமே அழிச்சிட்டு இந்த சொத்தை பறிச்சுன்னு போக பார்த்தாங்களே ராஜேஸ்வரி, அவங்கள சும்மா விடலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு சேஞ்ச் ஆஃப் தட்டுன்னு இருக்காங்களே ரஞ்சிதம், இவங்க 2 பேரும் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இனிமேல் நாம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிற இந்த தருணத்தில் அவங்கள அப்படியே சும்மா ஊமை குத்துன்னு குத்தினதான் அவங்களுக்கு புத்தி வருங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை நல்லா அனுபவிக்க விடணும். அனுபவிக்க வச்சுட்டு பாதியில் அவங்கள முடிச்சு விட்டுணும். அப்போ தான் அதோட வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். முழுசாக நம்மக்கிட்ட இருந்தது அவங்க எடுத்துகிற மாதிரி நம்மக்கிட்ட இருந்து திருடின்னு போன விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கைக்கு போயிட்டு கரெக்டாக அதை நாம் பிடுங்குற தருணம் இருக்கே, அந்த வேதனை இருக்கே, ஐயோ சொர்க்கண்டா, அது அந்த சொர்க்கத்தை அவங்களுக்கு காட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் வயிற்றுல உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி என்னதான் நடக்கட்டுமே இருட்டுனில் நீதி மறையட்டுமே அப்படின்றதான் ஒரு மாதிரி கான்செப்டாக போயின்னு இருக்குது. சரி பார்த்துப்போம், எவ்வளோ பிரச்சனை எல்லாமே வந்துருச்சு, இதையும் ஒரு பக்கம் சமாளித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. வாழ்க்கையில் கஷ்டம்னு இருக்கலாம், நம்ம மல்லி ராஜேஸ்வரிக்கு வந்ததுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே ஒருத்தன் ப்ளூ சட்டை போட்டு நின்று இருக்கானே, அவனை 4 பொண்ணுங்க லவ் பண்ணிச்சு, 4 பொண்ணுங்களும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரையும் கிட்ட வந்து கல்யாணமே பண்ணாமல் அவனை விட்டு போயிருச்சுங்க. அந்த நேரத்தில் அவன் கஷ்டப்பட்டு இருந்தா இந்த டைமுக்கு இன்னொரு பொண்ணு கூட உட்காந்து சேட் பண்ணிருப்பானா, அந்த தைரியம் அந்த தில்லு அது எல்லாமே உங்ககிட்டையும் இருக்கணுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒருத்தி போனால் எனக்கு 100 பேர் இருக்காடான்னு சொல்லிட்டு தில்லா தைரியமாக நின்று இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடின்னு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் பாசிட்டிவாக எடுத்தணும். இவன் இல்லைனா இன்றைக்கி எனக்கு 50 வேறு போகிறான், வாழ்க்கையில் எல்லாரையும் என்னை விட்டு போகிறாங்களா, போகட்டும் எனக்குன்னு ஒருத்தி எல்லாமே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த செகண்ட் ஆளை மாற்றின்னு போகிற இவனை மாதிரி ப்ளே பாய் உங்கள் கேங்கில் இருக்காங்களா,
இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கான்செப்ட் போயின்னு இருக்க, மறுபக்கம் நம்ம ரஞ்சிதமும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல். திடீர்னு அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே வர்றது அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லவ் பண்ணுறான்னு ஏமாத்தின்னு இருந்தாங்க. இப்போ நம்ம விஜயும் இதே மாதிரி பண்ணி இப்போ அடுத்து அரவிந்த் கிட்ட வர போகிறாங்க. அரவிந்த் முடிஞ்சுப்பா உங்க கதை முடிஞ்சு, இதுக்கு மேலே அரவிந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் அரவிந்த் இந்த மாதிரி தருணத்தை ரொம்பவே எதிர்பார்த்துன்னு இருந்துப்பா போல். இப்போ அரவிந்துக்கு சரியான ஒரு ஆப்போ சரியான ஒரு சூப்பும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற முழு விஷயத்தையும் ஒருத்தர் சொல்லுவார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வேறு யாரில் நான் தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ கேஆர்பி டேம் போயிட்டு நல்லா மீனை வச்சு விளாச போகிறோம். அதுக்காக தான் போயின்னு இருக்கோம். இன்றைக்கி பிரேக் அப் ஆயிடுச்சு இன்னொரு ஆளும். அதுக்காக தான் ட்ரீட் டாட்டா செய்யும்.